திருமணத் தடை நீங்கவும் தள்ளிப்போகும் திருமணம் நடக்கவும் பரிகாரங்கள். உரிய வயதில் கல்யாணமாகலையா? நுணுக்கமான திருமண தடை நீக்கும் பரிகாரம் ஒன்று இருக்கு. முதல், முருகன் தனது மனைவியர்களுடன் இருக்கும் பழைய கோயில்களில் வழிபாடு செய்யுங்கள். இரண்டாவது, அகத்தியர் சிவபெருமானை கல்யாண கோலத்தில் தரிசனம் செய்த பழமையான கோயில்கள் மாவட்டம் தோறும் இருக்கு. அங்கு சென்று வழிபட்டு வாருங்கள். மூன்றாவது, ஈரோடு மாவட்டம் கொடுமுடி மகுடேஸ்வரர் கோவிலில் வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷம். 4, காவிரி கரையில் தீர்த்த கிணறுகள் சூழ மும்மூர்த்திகளும் அருளும் ஸ்தலம் கொடுமுடி மகுடேஸ்வரர் ஆலயமாகும். அப்பர், சுந்தரர், திருஞான சம்பந்தர் பாடிய ஸ்தலம். காசிக்கு நிகரானது. சனீஸ்வரர் காகம் மேல் உட்கார்ந்திருப்பது இந்தியாவில் இங்கு மட்டும்தான். மகுடேஸ்வரர் என்பதால் இந்த சிவனிடம் நிறைய சூட்சுமங்கள் இருக்கின்றன. வேலை பறிபோனவர்கள் இங்கு வழிபட்டால் மகுடம் மீண்டும் சூடப்படுவார்கள். 3000 வருடம் பழமையான வன்னி மரத்தின் கீழ் பிரம்மா இருக்கிறார். ரோகிணி நட்சத்திரம் ரிஷபராசியினர் இங்கு வழிபட்டால் அவர்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீரும். இங்கு வெள்ளை தாமரை வைத்து 27 நெய் தீபம் ஏற்றி வணங்க வேண்டும். ஸ்ரீரங்கம் பெருமாள் போல சயன கோலத்தில் இருக்கும் பெருமாளை வழிபட சம்சார வாழ்வின் சோதனைகள் விலகும், கணவன் மனைவி ஒற்றுமை உண்டாகும். 5வது ஜாதகத்தில் 7ஆம் இடத்தில் சனி அல்லது சூரியன் என கடுமையான தோஷம் இருப்பவர்கள் பவானி கூடுதுறையில் சிறப்பு பரிகாரம் செய்த பின்பு கொடுமுடி சென்று வழிபடுவது நல்லது. சீக்கிரம் திருமணம் நடக்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் குத்துவிளக்கை தேய்த்து குங்குமம் பூ வைத்து கோலம் போட்ட பலகையில் குத்துவிளக்கை ஏற்றி வைத்து ஓம் ஸ்ரீ காத்யாயினி மகாமாயே மகாயோகினியை ஈஸ்வரி நந்தகோபசுதம் தேவி பதிம்தே குருவே நமஹ என்று சொல்லிக்கொண்டே 12 முறை பிரதட்சணம் செய்தால் விரும்பிய வரன் தானாகவே அமைந்து விரைவில் திருமணம் நடக்கும். இதை தினமும் செய்தாலும் நல்லது. முடியாவிட்டால் வெள்ளிக்கிழமை மட்டும் கூட செய்யலாம். நைவேத்தியம் படைத்து செய்வது சிறப்பு.